ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவனை வாழ்த்தி. தெய்வம் பாருங்க, வாழ்த்தும் பொழுது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் வாழ்த்துறது இல்லை, தாராளமா வாழ்த்துறார், தாராளமா பிளஸ் பண்றார், தாராளமா ஆசீர்களை நம் மீது பொழிகிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பாராட்டணும்னா அவளை சீக்கிரம் மனசு வராது, வாய் வராது, வார்த்தை வராது. இப்பெல்லாம் பாராட்டிடக்கூடாது, இப்படிலாம் சொல்லிடக்கூடாது, ரொம்ப ஒன்றும் பெருசா புதையில ஒன்றும் கொடுக்கறது இல்லை, வாயிலிருந்து 4 வார்த்தை வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆராதிக்கிற தெய்வம் பாருங்க, அப்படி பிளஸ் பண்ற தெய்வமா இருக்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அப்பதான் முதல் முறையாக தெய்வத்தின் சத்தத்தை கேட்கிறான். தெய்வத்தினுடைய என்கவுண்டர், சந்திப்பு அவனுக்கு அப்பதான் உண்டாகுது. ஆதியாகமம் 12ல தான் உண்டாகுது, 1ஆம் வசனத்துல இருந்து. சந்திக்கிற முதல் சந்திப்பே அவர் என்ன வாரி வழங்குகிறார்னா ஒரே ஆசீர்வாதம் தான். நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் கூடவே நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன், உன்னை காலி பண்றவங்கள சபிக்கிறவங்கள நான் காலி பண்றவன், நான் சபிச்சிருவேன். பூமியில் இருக்கிற எல்லா ஜன ஜாதி கோத்திரங்களை விட நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப, எல்லா ஜன மக்கள் கோத்திரங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். தாராளமா எடுத்து விடுறார் பாருங்க ஆண்டவர், அள்ளி அப்படியே வாரி வழங்குறாரு பாருங்க ஆண்டவர். அதான் என்னாகமத்துல பிழையம் கண்டுபிடிக்கிறான். இஸ்ரவேலர்களை, மீட்கப்பட்டவர்களை, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதல்ல, ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் அவ்வளவு ஆசை வச்சிருக்காரு பாருங்க, அவ்வளவு ஆசை நம்ம மேல, அவ்வளவு ஆசீர்வாதங்களை வழங்குகிற தேவனா இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் என்பது ஒரு வல்லமைங்க, ஆசீர்வாதம் என்பது ஒரு சக்தி, ஆசீர்வாதம் என்பது ஒரு எனர்ஜி, கண்ணுக்கு காணாத ஒரு ஆற்றல். கண்ணால் காணக்கூடிய நன்மைகளை கொண்டு வருவதற்கு நாம் கண்ணால் காணக்கூடாத ஒரு ஆற்றலின் பெயர்தான் ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள், சமாதானம், நன்மை, எல்லா ரகமான மேன்மையான விஷயங்களும். அப்ப கவனிக்கணும், நம்ம கண்ணால பார்க்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வாரி நம்ம மேல வழங்குறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கண்ணால் காண்கின்ற அளவுக்கு பொருள் வடிவமாய் நாம் கொண்டு வர்றதுக்கு சில வேலைகள் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த சாப்டரை நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த 1 சாமுவேல் 25 பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது தன் வேலைக்காரர்களை நபால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நேராக அனுப்புகிறான். அவன் அனுப்பும் பொழுது அந்த நாபால் என்ற மனுஷனை அவன் வாழ்த்துகிறான், அவன் மேல ஆசீர்வாதத்தை சொல்றான். நாபால், நீ வாழ்க, உமக்கு சமாதானம் உண்டாகட்டும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும்னு சொல்லி வாழ்த்துறான், பிளஸ் பண்றான். நாபாலுடைய அவன் மீதும் அவன் குடும்பத்தின் மீதும் அவனுடைய கையின் பிரயாசங்கள் மீதும் பிளஸ்ஸிங்ஸை விடுறான் பாருங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படியே வருது, நாபால் கிட்ட வருது, அப்படியே வருது, ஒரு ஆற்றலாய் அவன் அப்படியே அவன் மேல வருது, ஒரு எனர்ஜியா அவன் மேல வருது, ஒரு சக்தியா வருது. இப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா, உன் மேல இப்போ ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, அந்த ஆசீர்வாதம் நீ நடைமுறைப்படுத்தணும்னா நீ சில வேலை பார்க்கணும். அப்போ தாவீது அவனிடத்துல சில உதவிகளை கோருகிறான். தாவீது அவனிடத்துல சில உதவிகளை கோருகிறான், சில விஷயங்கள் அவன் கிட்ட கேட்கிறான், சில விஷயங்கள் அவன் ஒபே பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஆசீர்வாதங்களை நம் மீது வர்ஷிக்க பண்ணும் பொழுது
அதை நம்முடைய வாழ்வில் பிராக்டிக்கல் லைஃப்ல நடைமுறைப்படுத்தி பொருள் வடிவில் கொண்டு வருவதற்கு சில விஷயத்தை நம்ம கிட்ட இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி எதிர்பார்க்கும் பொழுது நாம் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது வாயால் சொன்னது கரத்தால் நிறைவேற்றப்படுகிறது. இந்த சாப்டர் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். நாபால் அவன் செய்ய வேண்டிய கிரியையை, கிரயத்தை செலுத்தவில்லை. கிரயத்தை செலுத்தாததுனால, நடைமுறைப்படுத்தாததுனால அந்த ஆசீர்வாதம் அப்படியே திரும்பி தாவீதின் மேலேயே வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொட்டி குவிச்சு வச்சிருக்கிறாரு உங்களுக்காக ஆசீர்வாதத்தை, திருப்பிராதீங்க. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஃபோன் கால் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, கண்டினியூவா வந்துகிட்டே இருந்துச்சு. சில நேரங்கள் என்னால் எடுக்க முடியல, தொடர்ந்து வருது அப்படின்னு எடுத்தா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஐயா பேசிட்டே இருந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அழுறீங்கன்னா, இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப நெருக்கடிக்குள்ளே இருக்கிறேன், ரொம்ப சரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டார். சரி, பெரிய அளவில் எல்லாட்டும் சின்னதாக ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம், சரிங்கய்யா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். அவரும் அனுப்புனார். அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா சரி அவருக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு கேஷ் போடலான்னு சொல்லிட்டு அவருடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாரு. அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஒரு கேஷ் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை போடலான்னு போட்டால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அவருடைய அக்கௌண்ட்டு. அப்புறம் மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணுறாரு. நான் சொன்னேன் இது மாதிரி ட்ரை போட்டோம் ஆனால் போக மாட்டேங்குது. இல்லையா போடுங்கய்யா, கஷ்டப்படுறோம்யா அப்படின்னு. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு குறிப்பிட்ட நாளில் நான் வெளியே போகும்போது அவர் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரோ அந்த அக்கௌண்ட் சென்னையில் இருக்கிற பாருங்க, அந்த பேங்க்கு போனேன். பேங்க்குக்கு போயிட்டு இன்னாருடைய அக்கௌண்ட் இது மாதிரி இருக்குங்க, ஆனால் டிரான்சாக்ஷன் போக மாட்டேங்குது அப்படின்னா உடனே அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். செக் பண்ணாங்க. செக் சார், நில் பேலன்ஸில் இருக்குது சார், 0 பேலன்ஸில் இருக்குது சார் இவருடைய அக்கௌண்ட்டு. அதனால் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் அவருக்கு போகாது சார். அவர் ஏதாச்சும் பேலன்ஸ் போட்டு அவர் சில விதிமுறைகளை சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக அவர் வச்சுருந்தாருன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டு அவருக்கு போய் சேரும் ஐயா. இதை போய் அவருக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஆச்சு. அப்புறம் போட்டது அவருக்கு கிடைக்கப்பட்டது. இதில் என்ன ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம எவ்வளவுதான் ஒருத்தருக்கு அவருடைய அக்கௌண்ட்டில் போடணும்னு விரும்பினாலும் அவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை அவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவுதான் போடணும்னு விருப்பப்பட்டாலும் பக்கத்தில் பார்த்து சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக ப்ராப்பராக ஆதார் நம்பர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கணும், பேன் கார்டு நம்பர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம் பிரிண்டெல்லாம் வச்சுருணுன்றாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், கரெக்டாக 0 நில் பேலன்ஸில் இருக்கா இல்லை கரெக்டாக நமக்கு போதுமான அளவுக்கு பேலன்ஸ் இருக்கான்றதை கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டா வர வேண்டியது எவராலும் தடுக்க முடியாது. இது புரியறதுக்காக தான் இதை சொன்னேன். ஏதோ போடுறாராமே அப்படியே அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போயிடுவோம். நான் என் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே பிளஸிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருச்சு உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் ஆயிருச்சு. அல்லேலூயா. இப்போ ஓபன் ஆன அக்கௌண்ட்ல பரலோக கவர்மெண்ட் உனக்கு வேண்டிய சமானத்தை அதுல போட விரும்புது, சந்தோஷத்தை போட விரும்புது, ஐஸ்வர்யத்தை போட விரும்புது, வெற்றியை போட விரும்புது, உயர்வை போட விரும்புது, எல்லா நன்மைகளை உனக்கு உன் அக்கவுண்ட்ல போட விரும்புதே. வர மாட்டேங்குதுயா. ஆண்டவரே ஆசீர்வதியும். கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு சிலுவையில ரத்தம் சிந்தி 1 2 அவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, 0 பேலன்ஸ்லயே இருக்கிறியே, நற்கிரியே இல்லையே உன் லைஃப்ல. நான் ஒரு கீழ்ப்படிதலை உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு நற்காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டே. எப்படி உன்னுடைய அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணுங்க.
ஆமாம், ப்ராப்பராக ஆதார் எல்லாம் போயிட்டு நீங்கள் நம்பர்லாம் அதை போய் ஆட் பண்ணிடுங்க. பேன் நம்பர்லாம் வச்சுருந்தா சேர்த்து விட்டுருங்க. ஆமாம், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சிட்டிங்களா? ஆமாம், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் காலையில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஆண்டவர் ஓப்பன் பண்ணி கொடுத்த பிளெஸிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம்னா, நான் சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வேண்டிய ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் உன் மேலே நிறைவாய் வழியும். நாபாலுக்கு நேராக பிளெஸிங்ஸ் வருது. நாபால் சொல்றான், நான் 0 பேலன்ஸ்ல தான் இருப்பேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், ஆக்டிவ் பண்ண மாட்டேன். நான் ஒரு நற்கிரியை செய்து என்ன பண்ண மாட்டேன், அதை துவக்க மாட்டேங்கிறான். ரிட்டர்ன் ஆயிருது. இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க வேணும், ஆண்டவரை பிளெஸிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை ஓபன் பண்ண ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல நிறைய நற்கிரிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை நடைமுறை நாம் படுத்தும் பொழுது நான் சொல்றேன், உங்க லைஃப்ல அற்புதமான நன்மைகள் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்க கணக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜெபம் என்ற கணக்கு கரெக்டா இருக்கா? துதி என்ற கணக்கு கரெக்டா இருக்கா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கணக்கு கரெக்டா இருக்கா? கர்த்தருக்கு தவறாம காணிக்க தசமபாகம் கொடுக்கிற கணக்கு கரெக்டா இருக்கா? கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை கரெக்டா இருக்கா? ப்ராப்பரா பேலன்ஸை ப்ராப்பரா உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க. அது கரெக்டா இருந்தா ஆசீர்வாதம் ரைட்டா வந்துடும் உனக்கு. அது தவறாது, அது தரமாய் வரும். ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது பாருங்க. அது வேலை செய்து பாருங்க. நாபல் லைஃப்ல வேலை செய்யல. வேலை செய்யணும்னா அவன் சில காரியத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேணும்.